சரிண்ணா, உங்களோட வேலைக்கு எந்த பாதிப்பும் இருக்கா இல்லையா? இப்போ நான் தான் எம்எஸ் அப்போ, ஆனால் அவரை விட்டுருக்கேன் வேலை செய்கிறதுக்கு. அதாவது வந்து ஹாஸ்பிட்டலில் நோம்பில் ரன் பண்ண எவ்வளோ சிரமம், எவ்வளோ நாளைக்கு நினச்சாலும் கஷ்டப்படுறது. எனக்கு வந்து இப்போ இருக்கிற என்னுடைய இது வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற லைன் மினிஸ்டர் சாரா, லைன் மினிஸ்டர் சாராண்ட போதனா வைத்தியசாலை இருக்குது தானே, அப்படி நேர மத்திய அரசாங்கத்துக்கு இடையில் வராத சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் ரிஃபார்மேஷனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கணும். அதுக்கு வந்து எங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்ற சப்போர்ட்டோட, கவர்மெண்ட்டை சப்போர்ட்டோட, அதை பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறது. அப்போ எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிறார்கள் என்ன நம்புறபடியா, இதையும் வந்து என்ன நம்புறபடியா, தெற்கும் வந்து என்ன நல்லாவே நம்புது. அப்போ பார்க்கணுன்னா நாங்கள் அதுக்கு ஒரு ரிஃபார்மேஷன் இது ஒன்று இது செய்வோம்னு சொல்லி இப்போ அதுக்குரிய லீட், அதாவது இந்த டிரெக்டர் போஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் கேட்டிருக்கேன். நீங்கள் திருப்பியும் சாவச்சேரியில் வேலை செய்வீங்களா? குவார்ட்டர்ஸில் 3 மாதம் இருப்பேன்டா. இப்போ சாவச்சேரியை தாண்டி இப்போ ஒரு இடம் வடக்கு கிழக்கு விரிவடைஞ்சிச்சு. நீங்களோட வேலை இப்போதைக்கு இல்லையா? இல்லை இப்போ நாளைக்கு லெட்டர் சரிவினா நினைக்கிறேன். ப்ரொஜெக்ட் எழுதுறாண்டா சரி. எனக்கு இந்த 14 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் இந்த பில்டிங்கை காட்டி கொண்டு வடக்கு கிழக்கு 3 ஹாஸ்பிட்டலில் போட்டால் ஜோதிச்சு வர எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி அப்போ என்ன ப்ராஜெக்ட் எழுதி ப்ரொபோசல் எழுதி அதை அனுப்பி அதை அப்ரூவ் பண்ணி இப்போ எங்கள் வெளிநாட்டில் இருக்கிற காசு அனுப்பி அது மாதிரி எங்கள் இப்போ கவர்மெண்ட் காசு ஒதுக்கி அப்படி நான் கணக்காக சரி. இன்னொரு கல்யாணம்னு சொன்னால் அந்த தமிழில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய அந்த மாநில ஆட்சி, அதை எங்களோட தலைவர் மாநில ஆட்சியில் நீங்கள் அது சம்மந்தமாக கருத்து வேறுபாடு கொண்டு பேசியிருந்தீங்க. அந்த மாநில உரிமை எப்படி தானே எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறேன். நாங்கள் ஐஸ்கிரீம் தான் மற்ற என்னென்னா அந்த வெளிநாட்டு மக்களில் வந்து அதில் கருத்து வேறுபாடு இருந்தது. அதுக்குள்ளேயே வெளிநாட்டுக்குள்ளேயே அடிபாடு, உள்ளூர்ல அடிபாடு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இல்லை, உங்களோட கருத்து என்னன்னு கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் தானே. இல்லை அந்த மாநில உரிமை இல்லை மாநில உரிமையில நீங்கள் அந்த மாநில ஆட்சியில் அவர் மறுத்ததுக்கான காரணம் சொல்லியிருந்தீங்க. அதில் வெளிநாட்டு மக்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது. அது என்னண்டா அப்போ அது அந்த நேரம் வந்து இந்த ஆயுத போராட்டம் வந்து வெல்ற தெரியுங்க. நாங்கள் இங்கே ஆணையரெல்லாம் பிடிச்சி வந்து இது வரைக்கும் சாவச்சேரிலாம் பிடிச்சி கொண்டு போய் இருவாள் வரைக்கும் இருந்தது. அது பிறகு எங்களை இந்திய அரசாங்கங்கள் அந்த தலையிட்டு தானே எங்களோட போராட்டம் வந்து தோற்கடிக்கப்பட்டது. திருப்பியும் ஏன் நாங்கள் அதுக்கு போவான்னு யோசிக்கிறோம். திருப்பி ஆயுத போராட்டங்கள் சிந்திக்கிறோம். எல்லாரும் நான் இங்கே வடக்கில் இருந்தபடியே எனக்கு தெரியும். அது சரியோ தெற்கில் போய் ஒவ்வொரு வீடுகளில் சாப்பிடுக்க அங்கேயும் அண்ணன் அப்பா அம்மா ஒருத்தரும் இல்லையா. அப்போ அவங்கள்ட்ட நெஞ்சிலையும் வழி இருக்குது. முஸ்லீம் ஆக்கள வீட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னா அங்கேயும் வச்சு பிற சுற்றும் வெட்டும் கூட மாலாளுக்கு மாறுபட்டு குண்டு பட்டு இப்போ பழச கிளர்னா பழசுக்குள்ளே போய் நிற்கும். இப்போ குப்பையை கிளர்னா குப்பைக்கு நடுவில் தானே கிளறும். குப்பையை எரிக்க மாட்டா வழியில் வந்தால் இருக்கும். அது எரிக்கிறதா கிளறாட்டு முளை பொறுத்து. மற்றது சாவச்சேரி தாண்டி இப்போ மட்டக்களப்பு மாவட்டம் எல்லாம் உங்களை கேட்குறாங்க வைத்தியசாலையில். சரி, நீங்கள் எங்களை மாவட்டத்துக்கு வாங்கண்டு மினிஸ்ட்ரி என்ன சொன்னோம்னா நாங்கள் பாவிக்க ஒன்றுன்னு சொல்லிடுறோம். நான் சொல்ல தமிழ் இடத்துக்கு பாவிக்கிறேன். தமிழ் இடத்துக்கு தமிழ் இடத்துக்கு பாவிங்க. என்ன தமிழ்னு சொல்றது தமிழ் மட்டுமில்லை, முஸ்லீம் தமிழ் எல்லாருமே தமிழர் தான். சரி சரி. அந்த வந்து அப்படின்னா வடக்கு கிழக்கு. இப்போ வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த சின்ன ஹாஸ்பிட்டலில் வந்து உங்கள் வெளிநாட்டுக்காரன் காசு அறிவினம் பண்ணாங்க என்ன நம்பி அதில் ஒவ்வொரு 5 ரூபாவும் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணப்படும். ஃபேஸ்புக் தானே கிட்ட ஆயுதம். ஒரு கணவரை கூப்பிட்டு படித்தாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு டீம் ஒன்று கிரியேட் பண்ணி அதை நாங்கள் வேற போகிற ஜனாதிபதியோட நாங்கள் அதுக்கு தேர்தல் அதுக்கு நாங்கள் அவ்வளோ உதவி செய்யல, சேர்றதுக்கும் நாங்கள் கேட்கல. அப்போ அதுகளையும் செய்து இப்போ பொலிட்டிக்ஸ்ன்னு பார்க்காம ஹாஸ்பிட்டலில் மட்டும் பார்ப்போம், சுகாதாரத்துறை மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த டிஎஸ் ஆஃபீஸு கையில் எப்படி இல்லையாடு கேட்குறேன். அதாவே வேறு வேலை பார்த்துக்கொள்கிறோம். நாங்கள் சுகாதாரத்துறை மட்டும் நான் படித்த சுகாதாரத்துறை தானே. இப்போ நான் வந்து விவசாயத்தை பற்றி அறிக்கை விடையிலுமோ இல்லை தானே. யாராவது விவசாயம் செய்கிறார்கள், யாராவது நம்பிக்கையாக இருந்து இப்படி இந்த மாதிரி யாராவது வந்தால் அது சிரமம் இருக்கும் உதவும். ஆனால் நான் சுகாதாரத்துறை மட்டும்தான் பார்ப்பேன். வடக்கு கிழக்கில் இருக்க சுகாதாரத்துறைன்னு சொல்கிறது சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் இப்போ இங்கே இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கடலில் கிடக்கல இல்லை எல்லாத்தையும் மாற்றி கட்ட வச்சு பாத்ரூம் அது அடிக்க எல்லாத்தையும் பார்த்து ஃபுல் ரிஃபார்மேஷன் சும்மா இன்றைக்கு நாளைக்கு யோசிக்காமல் இன்னும் 50 வருஷத்துக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு தியேட்டர் கட்ட போகிறீங்களா, காலனி வளம் தேவையா எல்லாத்தையும் நாங்கள் இப்போ எங்களுக்கு பாகையினும் பவர் ஒன்று வந்துச்சு. தெற்கிலையும் போய் என்ன விரட்டி தான் பார்த்தவேன், வடக்கிலையும் விரட்டி தான் பார்த்தவேன். இப்போ அதுக்கு விளங்கிட்டு நான் நியாயப்படி நிற்கிறேன். என்னோட உண்மையாக பொக்கலை பற்றி ஆசை ஒரு 3400 ரூபா கிடந்து அதில் இப்போ சாப்பிட்டு வந்தேன்னா 2500 ரூபா ஆச்சு. சரி, இப்போ உங்களோட வேலை இடத்தை பற்றிருக்கு, அதில் உங்களோட சம்பளத்துக்கு என்ன பாதிக்கும்? என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா பசங்க அப்படியே எதை பொய்யாது. இப்போ நான் தான் எம்எஸ் நான் பார்க்குறேன்னு சொன்னால் குழப்பக்கூடாது. நான் வந்து ஒரு குழப்பங்காட்டியே இருக்கிறது நேரம் விட்டுட்டு ஓடி போய்க்கு தனியாக பேஷண்ட்டை பார்த்தேன். இப்போ நான் வந்து நான் குழப்பி அடிக்க இவங்க திருப்பி ஓடி போய் ஆடி வச்சு நிற்க சேனை முழுக்க நான் போய் பார்க்கணும். திருப்பி எல்லாம் போர்டில் இருக்க சேனை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யறேன்னா நான் பேச இருப்பேன் சாக்களை சாக வச்சுருக்கேன். சரி, உங்களுக்காக தான் இவ்வளோ பேர் நிற்கிறான். உங்களுக்கு உங்களோட உண்மை இருக்கனால இப்போ இவங்க பயப்படுத்தி விட்டாங்க. வார காசுகளை வந்து வார சாப்பாடு அடிக்கலாம் நான் நெஞ்சிருக்கேன்னு பயப்படுத்திட்டான். இப்போ சாப்பிடாம ஏதாவது பயங்கர பசிவார். அதான் கடைசி நாள் வந்து ஆத்தா மாதிரி வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்னா பிறகு வந்து சரி மிக்சர் பேக்கெட்டும் தண்ணி தான் 3 நாள் சாப்பிட்டேன். நாங்கள் புதுமானத்துலேயும் அப்படி சாப்பிட்ணுன்னா உண்மை